இந்த பாறை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதை இவர் எப்போதும் அகல் விளக்கு, வெளிச்சம் குறையாத பகல் விளக்கு. தவிர்க்கும் நெஞ்சங்களின் தவிப்பழித்து தாய்ப்போதல் செய்ததால் இவை எப்போதுமே ஏழை ஜாது. அரசு ஆணையில் பணியாற்றியதாலோ என்னவோ பசியிலிருந்து பசி தீர்த்த பாமர ஜோதி அடைத்த நாயகர் இவரை போட்டு பாராட்டும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் கத்தா தமிழர் முன்னேற்ற சங்கம் பெருமைப்படுகிறது. Bhavishri Prakash, choreography by Deepa Radharan Class. தமிழர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு கௌரி சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்று நமது கேப்டன் என்று அழைக்கப்படும் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுடைய 2வது வருட நினைவஞ்சலி. இதில் கத்தா தமிழர் முன்னேற்ற சங்கத்தோட பிரசிடென்ட்ன்றதோட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பயங்கரமான தீவிரமான ரசிகர்ன்ற முறையில் இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஒத்துழைச்ச கதா தமிழர் முன்னேற்ற சங்க மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்க சாதனா குயிலர் எங்கள் உதவியை செலுத்தினார். அனைவரும் வருகிறார்கள். அதே மாதிரி அவங்களுக்கு மிக்க நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த இப்போ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்கே எங்களுடைய விழாவுக்கு வருகை தந்திருக்கோம் எங்கள் அண்ணன் திரு வரதராஜன் அவர்களையும் திருமதி இந்திரா வரதராஜன் அவர்களையும் திரு ஆர்ஜே கவிதா அவர்களையும் சதீஷ் அவர்களையும் கார்த்தி அவர்களையும்
வருக வருக என்று வரவேற்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எல்லாரும் வருவோம். இது வருக நம்ம என்னுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபார்மலாக இருக்காது, ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அது நம்ம சூட் ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒத்து வரல. இன்னைக்கே வராது. இல்லை கண்டிப்பாக நமக்கு அவ்வளோவா டஸ்ட்டு நம்ம கண்ணனுக்கு விஜயகாந்த் ரசிகர்கள் எப்படி பேசுவோம் தெரியும் இல்லைங்களா. ஸோ கேப்டனோட 2வது நினைவு அஞ்சலி நாங்கள் வந்து போன வருஷம் ஃபர்ஸ்ட் அஞ்சலி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அது ரொம்ப சின்னதாக பண்ணோம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு விழாவாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வந்து கேப்டனோட சமாதிக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் பேர் வந்து தான் எல்லாருமே சொன்னாங்க. கேப்டன் வந்து எங்களுடைய ஓஷன் வந்து அவருடைய, ஏன்னா சின்ன வயசில் நான் வந்து தருமபுரி சைடு இருந்தோம் தான். நான் பார்த்து வளர்ந்ததே வந்து அந்த கேப்டனோட படத்தோட சேர்ந்து தான் ஆகும். ஏன்னா அவருடைய ஃபைட்டை பார்க்கறதுக்கு தான் படத்துக்கே போகும். அதே காட்டி அவர் வந்து ரொம்ப, அதுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்த பீரியட்ல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் ரொம்ப தூரத்துக்கு வந்து அவரை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. எல்லாருமே தெரியும் 90s கிட்ஸ்லாம் வந்து ஜெயராந்தன் தீர்மானம் எழுதார் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் ஆனால் 90s 80s பொருள் எல்லாருக்குமே வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ சமுதாயம் முன்னேறணும், தமிழ் மக்கள் முன்னேறணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். ஸோ அதனால் இந்த ட்ரிபியூட் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கதா தமிழர் முன்னேற்றம் சார்பாகவும் எங்களுடைய RSN குரூப்ஸ் அண்ட் நெஞ்சப் தமிழர் குரூப் சார்பாக அவருக்கு இந்த ட்ரிபியூட்டை கொடுக்கறதுக்கு மனமார்ந்த மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இதற்கு வந்து ஒத்துழைத்த அனைவருக்குமே நன்றி. ஸோ இதில் நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பேன். ஸோ விஜயகாந்த் சார் பற்றி நிறையா பேசலாம். ஆனால் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்பயரான ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறோம். விஜயகாந்த் சார் வந்து ஒரு தடவை ஒரு மேடையில் வந்து சொல்லியிருப்பாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்தப்ப அவர் வந்து போகும்போது காரை சுற்றி அப்போ அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு, உள்ளே போகுது. அப்போ அவர் சொன்னார், செத்தா என்ன சாப்பிட்டா அப்படி. ஆனால் நான் ஒரு தடவை யோசிச்சுனேன், அதை அவர் சொன்ன மைண்ட் செட்டில் தான் இருந்தனால புரட்சித் தலைவர் சாகும்போது நம்மளுக்கு இன்னும் விவரமாக தெரியல. ஆனால் விஜயகாந்த் சார் செத்தப்போ அவங்க க்ரௌடை பார்த்தவங்க செத்தா மனுஷன் இந்த மாதிரி வாழ்ந்து சாப்பிடா அப்படின்னு. ஸோ அது ஒரு பயங்கரமான பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்கள் வந்து அனைவருக்கும் நன்றி. ஸோ எல்லாரும் வந்து ஒரு 5 minutes ஒரு 2 minutes கேப்டனுக்காக ஒரு மௌன அஞ்சலி இருக்கும். உண்மையில் ரொம்ப நன்றி தம்பி. இந்த விழாவை 2வது ஆண்டாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கத்தா தமிழர்கள் முன்னேற்றம் சங்கத்திற்கு முதல் நன்றி. விஜயகாந்த் பற்றி நாங்கள் பேசுகிறதோட உண்மையில் மக்களே பேசிட்டாங்க. அவர் ஒரு உதாரணம், நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம், அது ஒரு நாள் பத்தாது. அவர் மாதிரி நம்மளும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு ஆசை. அந்த ஆசையை நம்மெல்லாம் சேர்ந்து நிறைவேற்றுவோம். வந்திருந்த அனைவருக்கும் எனது சார்பாகவும் நன்றி கருத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக ஸ்ரீ இந்திரா வரராஜன் அவர்கள், நீங்கள் வாங்க, நீங்கள் பேசாமல் எல்லாத்தையும் ஓடிப்பேன் வாங்க, நீங்கள் பேசுவோம், நான் கேட்கணும் தேவை. நீ வார்த்தைகள் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு முன்னோக்கியாவது எல்லாருக்குமே தெரிஞ்சுதா. ஆனால் இந்த வேலை எங்கள் ஊருக்கு பேச வச்சதுக்கு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மைக்கேத்துல நிறைய பேசுவேன் நினைக்காதுங்க, கொஞ்சமாக பேசிட்டு போயிட்டு அவங்க பண்ணுவாங்க. Anyways, thank you so much என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் கத்தா தமிழர் முன்னேற்ற சங்கம் கத்தா தமிழரோட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய சங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டனோட தலைவர் Thanks, Modi. QPM இதை ஏற்பாடு சொன்னதுக்கு கேப்டனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாருங்கிறது வந்து அவருடைய இறப்புல தான் தெரியும். அது வந்து இந்த டிசம்பர் மாதம் 2 பேரை நம்ம இறந்துருக்கோம். ஒன்று 2014, இன்னொன்று 2023. ஒன்று ஜெயலலிதா அம்மா, இன்னொன்று வந்து நம்ம கேப்டன். ஸோ 2 பேருமே நம்ம
ஓகே ஃப்ரெஷ் நம்ம ஜெனரேஷன்ல நான் பார்த்த அளவுக்கு எனக்கு பிடிச்சதுன்னா இந்த 2 பேர். அது 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதாவும் சரி கேப்டனையும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா காவிரியோட பெரிய மேலே இருந்தாலும் இந்த 2 பேர் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஜாசன். அது அதோடையாக நமது முன்னாள் ஐசிசி ஜெனரல் செக்ரட்டரி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறீங்களா? நம்ம மணிகண்டன் சார் அவங்க பேசிக்கலாம்ங்களா? ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி QTMSோட மேனேஜ்மெண்ட் கமிட்டி அனைவரும் பார்க்கும்படி இங்கே வரும்படி அளிக்கிறேன். கேம்ப்பை பற்றி பேசுறதுக்கு ஆர்ஜே சொன்ன மாதிரி எனக்கு வயசும் இல்லை, அனுபவம் இல்லை. பட் எனக்கு மேலே தெரிஞ்சவங்க வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து கருப்பு எம்ஜிஆர் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அவரை. எனக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும். கருப்பு எம்ஜிஆர்னு சொல்ல இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் கருப்புனா வந்துட்டு எனக்கு கருப்புனாவே பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கலர் தான்ங்கிற மாதிரி எனக்கு கருப்பு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப நல்ல பண்புகள்லாம் இருக்குது. ஈவன் வந்து ரீசெண்டாக தான் தெரிய வந்தது, அவர் வந்துட்டு ஈவன் வயசானவங்க ஒரு 70 வயசு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு நைட்லலாம் அவர் எழுப்ப மாட்டார். ஈவன் வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் சர்வெண்ட் இருந்தாலும் சரி. ஏன்னா 3 மணிக்கு மேலே ஏற்றிட்டாங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வராது வயசானவங்களுக்கு. அதனால வந்துட்டு அவர் வீட்டுக்கு அவர் போகிறதுக்கு கேட்டை தாண்டி குடிச்சு போய் தான் வாட்ச்மேனை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு மிட் நைட்டில் வந்துட்டு அவர் வீட்டில் அவரோட வீட்டில் போய் படுப்பார். அவ்வளோ நல்ல குணம். ஈவன் ஒரு வாட்ச்மேன் ஒரு கிலோ சம்பளம் வாங்குற ஒரு வாட்ச்மேன் கூட அவரோட தூக்கம் கிளம்புறதுன்னு அவங்க மேலே ஒரு அக்கறை எடுத்துகிட்டு பண்ணியிருக்கிறாருன்னா இன்னும் பண்பு வேற யாருக்கும் வருமானது இனிமேல் வருமானதும் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அவரோட பண்புகளை வந்துட்டு பின்படுத்துறதுக்கு முடிந்ததுக்கு எல்லோரும் முயற்சிப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த கத்தார் தமிழ் மனித சங்கத்துக்கு வளமான நன்றி. நான் லாஸ்ட்டாக பேசி இந்த கத்தாருக்கு வந்த புதுசில் 1987 நினைக்கிறேன். அப்போ தான் டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் தவிர அப்போ ஒரு பாட்டு பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஊண்டடத்திலே மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கும் எனக்கு ஒரு பேர் இருக்குங்க. அதை சிவப்பு எம்ஜிஆர் பாடிட்டு போயிட்டாரு. அதே வேலை அதே கேப்டனுடைய இது அவர் பிரதிபலிச்சுட்டு இருக்காரு. அதுவும் அவரும் வந்து இந்த டிசம்பர் மாதம் இருந்ததை வந்து 20 வருஷமே வந்துக்குது. உண்மையிலேயே வந்து கேப்டன் வந்து எம்ஜிஆர் பேர் எல்லாரும் விடத்தில் வாழ்ந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அனைவரும் சொன்ன மாதிரி விஜயகாந்த் வந்து அவருடைய கேப்டன் பல முறை பார்த்து எனக்கு ரொம்ப மனசில் அதான் இப்போ அவனுக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் யார் எப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டே தான் அவனை பார்க்க வாங்கினாலும் ரொம்ப விஷயத்தில் அவர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவார் சொல்லுவாங்க. இது பண்ண அதே மாதிரி அவங்களுடைய மனைவி அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல ஒரு விஷயமா இருக்கு. சமுதாயத்தில் நல்லதாக இருக்கு. ஆகவே அவர் தொண்டு மாதிரி நம்ம பண்ணாமல் நினைச்சிருக்கா. ரொம்ப நன்றி. நான் வந்து விஜயகாந்த் சாரை பற்றி பேசணும்னா அவர் எங்களுக்கு ஒரு நல்ல போனோம். என் வீட்டுக்கு ஓகே எப்படி அவர் சாப்பாடு போடுவாரோ அது வெரி ஆசை வரைக்கும் சாப்பாடு. இன்னும் கட்டணில் கோவிட் வட்டியப்போ ₹1 கூட வாங்காமல் என் கையாலேயே சமைச்சு நிறைய லேபர்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாக 10 நிமிஷம் கிடைக்கும். வெளியில் சொன்னது கிடையாது. இது எங்கேருந்து வந்ததான் இவருக்கு தான் ஆகுது. கேப்டன் விஜயகாந்த் சார் பற்றி பேசுறதுக்கு டைம் பத்தாது. அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அதுலேயும் அவங்க அறிவரசி சொன்ன மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சது, நான் கற்றுக்கிட்டது, எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையுமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே எந்த சார்ஜுமே இல்லாம யோகா கிளாஸ் எடுக்கிறேன், தமிழ் கிளாஸ் எடுக்கிறேன், ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறேன். எதுக்குமே அது சார்ஜ் பண்ணவே கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் சார் நான் தொடர்ந்து டொனேட் பண்ணுவேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய மனுஷிலாம் கிடையாது. ஏதோ எனக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதுதான் எல்லாரும் வந்து ஏதோ ஒரு விஷயம். இந்த வாய்ப்பளித்த திரு கௌரிசங்கர் சார் அவருக்கு மிக்க நன்றி. கேப்டனாக வந்து நம்ம வந்து படம் நிறையா பார்த்து ஒரு வழியில் வந்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த நல்ல வழியில் வந்து நல்லா அவர் நிறைய உதவிகள் செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய நம்ம இதாக பண்ணணும் சார் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு சிந்துதோளாக எடுத்து நான் போய் பண்ணலாம் சார். ஓகே மேம். முதல்ல வந்து இந்த விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த 2வது நிலையம் கொண்டாடுறதுக்கு
வந்து வாய்ஸ் ஆக்சுவலி என்னன்னா எனக்கு தெரியல கேப்டன் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அரசியலுக்கு வந்த உடனே சர்வீஸ் அவர் அரசியலுக்கு வந்த உடனே முதல் வந்து 236 தொகுதியில் அவர் தனித்து நின்றார். அப்போ அவர் முதல் என்ன தொகுதி பார்த்தீங்கன்னா விருதாங்க தொகுதின்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அவருடைய கேப்டன் போகும்போது அவருடைய காரு தாக்கப்பட்டுச்சு. தாக்கப்படும்போது அவர் பெரியவங்க பார்க்காம அவர் அதில் வரக்கூடிய வந்தவங்க சில பேர் வந்து பைக் வந்து கீழே வந்து அடிபட்டுச்சு அவங்களுக்கு. அவர் அவரை பற்றி எதுவுமே யோசிக்கல. இறங்கி இன்னும் வந்து அவருக்கு என்னாச்சு பாருங்க அப்படின்னு போலீஸ் பண்ணாரு. ஏன் சொல்லணும்னா அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் அந்த சம்பவத்தை அப்போ அந்த இடத்துல நினைக்கிறேன். அரசியலுக்கு வாழ்வு பெரிய விஷயம் கிடையாது. அது வந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல சியால்கன் அவர்கள் வந்து ஒரு முன் அதிகாரத்தில் தான் தெரிஞ்சுட்டு நம்ம கேப்டனுக்கு ஒரு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செய்ய கேட்கத்தாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் மனத்து பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு நல்ல மனிதனுக்காக இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கும் நான் வாசுகி சத்யபாபு. ஏன்னா நல்ல மனிதர்களை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப அறிவு. கெட்டவன் 1000 பேரை காட்டிடலாம், நல்ல ஒருத்தனை காட்டுறதான் கஷ்டம். ஆனால் என்னன்னா நம்ம அரசாங்கமும் சரி தமிழ் மக்களும் சரி உயிரோடு இருக்கும்போது திறமையாளர்களை கொண்டாடுறதே இல்லை. புன்னன் அப்படின்னு ஒரு புலவன் இருந்தாரு. அவருக்கு பேர் பசி மருத்துவன்னு வச்சிருந்தாங்க. அந்த ஊர் ஆட்சி பண்ண மன்னருடைய பேரு கிள்ளி வளவன். அந்த ஊருக்கு வர யாருமே அந்த மன்னரை கேட்க மாட்டாங்களாம். சார் இந்த பசி மருத்துவன் வீடு அண்மையோ செய்மையோ அப்படின்னு கேட்பாங்களாம். இது அவருக்கு எரிச்சலை தரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவரை உடனே நாடு கடத்திடுவாங்க, நாட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கிள்ளி வளவன் புலவனாக மாறி அவருக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு. ஒரு மன்னர் இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் பசியை போக்கக்கூடிய புன்னன் அப்படிங்கிற ஒரு புலவருக்கு, ஓ மைக் அதான் நல்லா இருக்கா, சரி சரி கேட்கலாம் நினைச்சேன். என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளை கொடுத்து விடுங்கள், இந்த புலவனுக்குன்னு ஒரு மன்னன் பாட்டு எழுதுனான்னா அப்படிப்பட்ட தமிழ் உலகம் தான் நம்மளோட தமிழ் உலகம். அறிக்கை கைதட்டு இல்லையா? ஆனா தன் சாக போற காலத்துல வாட்டர் போ அப்படிங்கிற போர்ல தோத்தவனையும், வயசான காலத்துல பூனையை பார்த்து பயந்தவனையும் மாவீரன்னு நம்ப வைக்க இந்த கிரேக்கம் எவ்வளவு பாடுபட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை விட இந்தியாவுக்கு போர் தொடுக்க வந்த பயப்படுறதும், அதுலேயும் குறிப்பா தென்னாட்டுக்கு வந்துதான் முதல்ல யானையவே பார்த்த ஒரு மன்னனையும் மாவீரன் அலெக்சாண்டர்னு சொல்றதுக்கு, அவனை வரலாற்றுல மாவீரனா இடம்பெற வைக்கிறதுக்கு ஒரு நாடே போராடினா உங்களால நம்ப முடியுமா? அமெரிக்காவில் நிறைய பேருக்கு ஹென்ரின்னு பேர் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? யாருக்காவது ஆண் குழந்தை வேணும்னு அடுத்தடுத்த வருஷம் திருமணம் பண்ண ஒரு ஆள் இந்த ஹென்றி. இது இன்னொரு காமெடி சொல்லவா? ஆண் குழந்தை பெற்றுத்தராத தன்னுடைய மனைவியை படுகொலை செய்தவர் அந்த ஹென்றி. அப்ப ஏன் எல்லாரும் ஹென்ரியின் பேர் வைக்கிறாங்க தெரியுங்களா? அவர் செஞ்ச 2 நல்ல விஷயத்துக்காக. ஒண்ணு, வாஷிங்டனை இங்கிலாந்துல இருந்து மீட்டு கொடுத்தாரு. இந்த வாஷிங்டன்ல ஒரு கதை இருக்கு, அப்படி ஒரு மனிதர் இருந்திருக்காரு, நான் சொல்றேன். 2வது செஞ்ச நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? மன்னர்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பைபிளை தேவாலயங்கள்ல கண்டிப்பா வைக்கணும், பொதுமக்களும் பைபிளை படிக்கணும்னு ஒரு பைபிளை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்த அந்த அவனோட பேரை புலவன் கிடையாது, மன்னனும் கிடையாது, ஒரு மனுஷன் கொடுமைப்படுத்தி பண்ணை ஆட்களா வச்சிருந்ததுக்கு சான்றே இருக்கு. ஆனா பாருங்க, வாஷிங்டன் போறதுதான் நம்ம வாழ்நாள் லட்சியம் சொல்லிட்டு தரோம். சார், ஒருத்தர் கோயில் கட்டினாரு, 1000 வருஷம் ஆச்சு, மதத்துக்குள்ள சேர்த்து விட்டோம். இன்னும் அந்த கோயிலோட நிழல் கீழே விழுந்தானே ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இது அதோட கொடுமை என்னன்னா, அந்த கோயிலை கட்டுறதுக்கே ஒரு அடிமைகளை பயன்படுத்தினோம்.
ஆகவே நாங்கள் அவரை புறக்கணிக்கிறோம்னு சொல்ற இந்த தமிழர்களோட முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்க போறோம்? இவ்வளவுதான கைதட்ட ராஜராஜ சோழனுக்கு. விஜயகாந்த் உங்களுக்கு ஏமாத்தலாம். அப்ப எல்லாம் கைதட்டு இவ்வளவு கம்மியா தான் வருமா? இல்லையான்னு சொல்லவே இல்லை சார். குரலியை கிளப்பி விட்டுருக்கான். அதனால ராஜராஜன சோழனை எதிர்த்துட்டு உட்காந்துருக்கோம். பக்கத்து நாட்டுல இலங்கையில ஒரு சின்ன சண்டை, ஒரு உள்நாட்டு போர் அப்பயே வந்திருக்கு. ஜஸ்ட் தன்னுடைய மகன் ராஜேந்திர சோழனையும் ஒரு 60,000 படை வீரர்களை விட்டுட்டு வந்தாரா ராஜராஜ சோழன். ஜஸ்ட் 60,000 படை வீரர்கள். அப்போ ஒரு வரலாற்று ஆசிரியர், நல்ல வேளை அவர் சைனாவில் பிறந்திருக்காரு, 60,000 படைகளை ராஜராஜ சோழன் விட்டு வந்திருக்கிறான் என்று சொன்னால் தன் சொந்த நாட்டை காப்பாற்ற எவ்வளவு பெரிய படையை வைத்திருப்பான்னு சொன்னார். 3 லட்சம் வீரர்களா சார், படை வீரர். காலாட் படைன்னா என்ன தெரியுங்களா? நடந்து போய் சண்டை போடுறவன். காலாட் படை 3 லட்சம் படை வீரர்கள் வச்சிருந்தானா ராஜராஜ சோழன். நான் அவனோட பெருமை பேசுறதுக்கா வரல, எப்படியாவது வந்து கனெக்ட் பண்ணிடுவேன் நம்மளோட. அவ்வளோ என்ன அந்த அம்மா தமிழ் வாத்தியார் நாங்க ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு இருக்குன்னு இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காம நம்ம விட்டுறோங்க. 3 லட்சம் படை வீரர்கள் வச்சிருந்தானா முதல்ல உலகத்திலேயே, இந்தியாவில் இல்லை சார், உலகத்திலேயே யானைப்படை வச்சிருந்த ஒரே ஆள் யாருன்னா ராஜராஜ சோழன். 60,000 யானை இருந்துச்சான். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? ராஜராஜ சோழன் செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. அந்த ஆளோட சமாதி எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனா நம்ம பெரியப்பாவோட சித்தப்பா பெரிய பணக்காரரா இருந்தா இறைவனடி சேர்ந்தா காலம் வானா இறைவன் பாதத்தில் தஞ்சம் அடைந்தான்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம சொந்தக்காரங்க மாதிரி நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் எவனுமே கிடையாது. இதுக்கு நீங்க நல்லாவே சத்தம் வச்சிருக்கலாம். நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சோம்னு வச்சுக்கோங்க, 3 நாளைக்கு நமக்கு ஒதுத்த வழியா வரும். என்னடா விஜயகாந்த் போட்டப்போ ஒரு மாலை போட்ட மாதிரி ஸ்டேட்டஸ் தானே வச்சோம். அவனுக்கு என்னப்பா விஜயகாந்த்கெல்லாம் மாலை போடுறான்பா. ஏன்னா இன்னைக்கு அவர் நினைவு நாள்னா அவருக்கு போடாம உனக்கும் போடணும்னு ஆசை தான். உனக்குன்னு போடணும்னு ஆசை தான். அந்த பாலா போன கடவுள் வழி கொடுக்க மாட்டேன்றாரு. எல்லாரையும் சுத்த தமிழோட அழகான பாட்டோட எல்லாம் கலந்த ஒரு அருமையான பேச்சு. கவிதைக்கு கவிதையும் இருந்தது, பழங்காலத்து கதையும் இருந்தது, பாட்டும் இருந்தது. ஒரு முற்றும் கலந்த கலவையா அழகா பேசிட்டு போனாங்க. நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு போனாங்க. ரொம்ப நன்றி.